ரூபாய் எப்படி 13 லட்சமா மாறுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் காலை ஒரு கடைக்காரர் கடையை திறக்கிறார். அப்போது ஒரு அம்மா வந்து, நேத்து தவறுதலாக நீங்கள் எனக்கு அதிகமாக ரூபாயை கொடுத்தீர்கள், அதை திருப்பி கொடுக்க வந்தேன் என்றார். கடைக்காரர் சிரித்துக்கொண்டு, ரூபாய்க்காக இவ்வளவு தூரம் வந்தீங்களா என்று கேட்கிறார். அதற்கு அந்த அம்மா, எனக்கு மன நிம்மதி வேணும், இன்று நாம் செய்யும் தவறு நாளைக்கு நம் பிள்ளைகளை பாதிக்கலாம் என்று சொல்லிட்டு கொடுத்து விட்டு சென்றால் அந்த நேர்மை கடைக்காரரின் மனசை ரொம்ப பாதிக்குது. அடுத்த நாளே அவர் ஒரு பழைய வாடிக்கையாளரை சந்தித்து, நேற்று நான் உங்களிடம் அதிகமாக பணம் வாங்கிவிட்டேன் என்று சொல்லி 300 ரூபாயை திருப்பி கொடுக்கிறார். அதுக்கு அந்த மனிதர், அடுத்த மாசம் வரும்போது கொடுத்திருக்கலாமேன்னு சொல்றாரு. அதுக்கு கடைக்காரர், நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, நான் பண்ண தப்புக்காக என்னோட குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த ஒரு சம்பவம் அந்த மனிதரின் மனதை உறுத்துகிறது. ஏனென்றால் 10 வருடங்களுக்கு முன்பு தன் நண்பரிடம் 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். சில நாட்களில் அந்த நண்பர் இறந்து விட்டார். அவரின் மனைவி கஷ்டத்தில் குழந்தைகளை வளர்த்து வந்தார். இந்த பணம் பற்றி யாருக்கும் தெரியாததால் அவர் அதை திருப்பி கொடுக்கவே இல்லை. ஆனால் அந்த 300 ரூபாய் சம்பவம் இறுதியில் அவரை மாற்றுகிறது. மறுநாள் வங்கிக்கு சென்று 13 லட்சம் ரூபாயை எடுத்து நேராக அந்த நண்பரின் வீட்டுக்கு போகிறார். எல்லாவற்றையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு முழு பணத்தையும் கொடுக்கிறார். அந்த அம்மா கண்ணீருடன் அவரை ஆசீர்வதித்து பணத்தை வாங்கிக் கொள்கிறார். கடைசியில் இந்த பெண்மணி யார் தெரியுமா? முதலில் 10 ரூபாயை திருப்பி கொடுக்க வந்த அந்த அம்மா தான் இந்த நண்பரின் மனைவி. இந்த உலகத்திலே நீங்கள் நேர்மையாக நடந்தால் அதற்கான பலன் எப்படியாவது உங்களிடம் திரும்பி வரும். மேலும் இது போன்ற பயனுள்ள விஷயங்களை தினமும் கற்றுக்கொள்ள வளர்ச்சியை ஃபாலோ பண்ணவும்.